வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷாலினி மூர்த்தி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அம்பேத்கர் நினைவு நாளில் குடியரசுத் தலைவர் பிரதமர் மலர் தூவி மரியாதை. இளம் தலைமுறையினருக்கு அம்பேத்கர் உத்வேகமாக திகழ்ந்து வருவதாக மோடி பதிவு. மூத்த குடிமக்கள் 45 வயதிற்கு மேற்பட்ட பெண் பயணியருக்கு ரயிலில் லோயர் பெர்த் வசதி. சலுகைகள் குறித்த கேள்விக்கு ரயில்வே அமைச்சர் பதில். இந்து மரபுகள் மற்றும் சடங்குகளை கேலி செய்வது சிலருக்கு வழக்கமாகிவிட்டது. ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் ஆவேசம். நாம் தமிழர் கட்சியின் 100 வேட்பாளர்களை அறிவித்தார் சீமான். 2026 சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிடுவதாக உறுதி. இண்டிகோ விமானங்களின் சேவை 4வது நாளாக முடங்கியது. பிற விமான கட்டணங்கள் பல மடங்கு உயர்வினால் பயணிகள் தவிப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். அம்பேத்கர் நினைவு தினத்தை முன்னிட்டு நாடாளுமன்றத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் மோடி ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, ஆண்டுதோறும் மகா பரிநிர்வாண் திவாஸ் தினத்தில் அம்பேத்கரை நினைவு கூர்வதாக குறிப்பிட்டுள்ளார். அம்பேத்கரின் தொலைநோக்கு தலைமைத்துவம் மற்றும் நீதி, சமத்துவம், அரசியலமைப்பு மீதான அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பும் நம்மை தேசிய பயணத்தில் தொடர்ந்து வழிநடத்துகின்றன என்றும், கண்ணியம் மற்றும் ஜனநாயக சக்திகளை வலுப்படுத்தவும் இளம் தலைமுறையினருக்கு உத்வேகமாக திகழ்ந்து வருகிறார் என்றும் பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். முன்பதிவு செய்யும் போது வெளிப்படையாக விருப்பத்தை தேர்வு செய்யாவிட்டாலும் மூத்த குடிமக்கள் 45 மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய பெண் பயணியருக்கு ரயிலில் லோயர் பெர்த் எனப்படும் கீழ்ப்படுக்கை வசதி தானாகவே கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனை மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ராஜ்யசபாவில் ரயில் பயணியருக்கு வழங்கப்பட்டுள்ள சலுகைகள் தொடர்பான கேள்விக்கு மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் எழுத்துப்பூர்வமாக நேற்று அளித்த பதிலில் இதனை கூறியுள்ளார். இந்து மரபுகள் மற்றும் சடங்குகளை கேலி செய்வது சில குழுமங்களுக்கு வழக்கமாகிவிட்டது. மற்ற மத நிகழ்வுகளுக்கு அவர்கள் அதையே செய்ய துணிகிறார்களா என ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறுபடை வீடுகளில் முதன்மையானது திருப்பரங்குன்றம். தமிழ் மாதமான கார்த்திகையில் மலையின் மேல் தீபம் ஏற்றும் வழக்கம் இந்துக்களின் பண்டைய நாகரிகம் என்று குறிப்பிட்டுள்ளார். இன்று பாரதத்தில் உள்ள இந்துக்கள் தங்கள் நம்பிக்கையை பின்பற்றவும் தங்கள் சடங்குகளை செய்யவும் நீதிமன்றத்தின் தலையீட்டை நாட வேண்டியது வருத்தமாகவும் முரண்பாடாகவும் இருக்கிறது என்றும் பவன் கல்யாண் தெரிவித்துள்ளார். KN நேருவின் தம்பி ராமஜெயம் கொலைக்கு தியேட்டரில் திட்டம் தீட்டப்பட்டதா என்ற கோணத்தில் CBCID போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். CBCID DIG வருண்குமார் வியாழக்கிழமை இரவு திருச்சி பாலக்கரை பகுதியில் அமைந்துள்ள தியேட்டர் உரிமையாளர் மற்றும் ஊழியர்களிடம் சுமார் 5 மணி நேரம் விசாரணை நடைபெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராமஜெயம் கொலை செய்யப்பட்டு சுமார் 13 ஆண்டுகள் கடந்த நிலையில் குற்றவாளி யார் என்று ஒரு துப்பு கூட கிடைக்காத நிலையில் இந்த வழக்கு தற்போது மீண்டும் சூடு பிடித்துள்ளது. 2026 ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலை தனித்தே சந்திக்க போவதாக நாம் தமிழர் கட்சியின் சீமான் அறிவித்துள்ளார். 234 வேட்பாளர்களையும் ஒரே நேரத்தில் அறிமுகப்படுத்தும் மாநாடு அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் திருச்சியில் நடக்கும் எனவும் சீமான் அறிவித்திருந்தார். இந்நிலையில் முதற்கட்டமாக 100 பெயர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை சீமான் அறிவித்தார். வேட்பாளர்கள் பட்டியலில் இடும்பவனம் கார்த்திக், இயக்குனர் களஞ்சியம், சந்தனமர கடத்தல் வீரப்பன் மகள் வித்யாராணி ஆகியோரது பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. நிலவுக்கு மனிதனை அனுப்பும் திட்டத்தை வரும் 2040 இந்தியா செய்து முடிக்கும் என இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோவின் தலைவர் நாராயணன் கூறினார். செய்தியாளர்களிடம் பேசிய நாராயணன், அடுத்த ஆண்டு டிசம்பருக்குள் குலசேகரன் பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் பயன்பாட்டுக்கு வரும் என்று கூறினார். நம் நாட்டில் விண்வெளித்துறையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல பிரதமர் மோடி திட்டமிட்டுள்ளதாக கூறிய நாராயணன், அடுத்த 3 ஆண்டுகளில் அதிக எண்ணிக்கையில் ராக்கெட்டுகள் ஏவப்படும் என்றார். கேரள மாநிலத்தின் ABJ அப்துல் கலாம் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம், கேரள எண்ம அறிவியல் பல்கலைக்கழகம் ஆகியவற்றுக்கு துணைவேந்தரை நியமிக்கும் விவகாரத்தில் முதல்வரும் ஆளுநரும் உடன்படவிட்டால் உச்சநீதிமன்றமே துணைவேந்தரை நியமிக்கும் என்று நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர்.
விமானிகள் பற்றாக்குறை காரணமாக இண்டிகோ நிறுவனத்தின் 1000க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் பயணிகள் தவித்து வருகின்றனர். நாட்டின் மிகப்பெரிய விமான நிறுவனமான இண்டிகோ தினமும் நாடு முழுவதும் 2200 விமானங்களை இயக்கி வருகிறது. இந்த நிலையில் விமானிகளின் பணி நேர வரம்பு குறித்து கடந்த மாதம் திருத்தப்பட்ட விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டன. இதன்படி விமானிகளுக்கு பணி நேரம், ஓய்வு நேரம் நிர்ணயிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதால் விமானிகளுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானங்களின் சேவை முடங்கியதால் ஏர் இந்தியா, ஸ்பைஸ் ஜெட் நிறுவனங்களின் விமானங்கள் தொடர்ந்து இயங்கி வருவதால் அந்த விமானங்களில் டிக்கெட் கட்டணம் வரலாறு காணாத அளவுக்கு பல மடங்கு உயர்ந்துள்ளது. சென்னையில் இருந்து கோவை செல்வதற்கு வழக்கமாக 10,000 ரூபாய் வரை மட்டுமே கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது ஏர் இந்தியா விமானத்தில் 55,000 ரூபாயிலிருந்து 60,000 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுவதால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். குமரிக்கடல் நோக்கி நகர்ந்த காற்று சுழற்சி காரணமாக தற்போது டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. அரபிக்கடல் பகுதியில் நிலவும் தாழ்வு சுழற்சி கிழக்கு காற்றை ஈரப்பதன் காரணமாக வால்பாறை முதல் கன்னியாகுமரி வரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும், திண்டுக்கல், திருப்பூர் மற்றும் தென் மாவட்டங்களின் மேற்கு பகுதிகளிலும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BNC டைம் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.